ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையோட நாமலையும் நல்லால அன்னதானம் செய்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு 25/8/2025 இன்றைய தினம் அன்னதானம் 2 குடும்பத்தினர் சேர்த்து அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் விக்னா அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. விக்னா அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். விக்னா அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வாழ்க வளமுடன் பவானி அம்மா கொடுக்குறாங்க. விக்னா அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் வாழணும்னு அண்ணாமலையார் பொற்பாதங்களில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய. விக்னா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய நமக. சாமி இன்னைக்கு 2 பேர் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் போர்டில் எழுதுறோம்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தனியாக ஒரு வாட்டி சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு தனியாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தனியாக இருக்கணுமா. ஸோ அதனால் இந்த பேர் சொல்லிவிட்டு அடுத்த பேர் இன்னொரு பேர் சொல்லிடுறேன். குழம்பு ஊற்றுறதுக்குள்ள நம்ம சொல்லிடலாம். விக்னா அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. விக்னா அவங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. நம்மத்தினர் பல்லாண்டு காலம் வாழ்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மகாதேவா அரோகரா 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 மகாதேவா. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாமி சாப்பிடுங்க சாமி, எல்லாரும் சாப்பிடுங்க சாமி. நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. 25/8/2025 இன்றைய தினம் அன்னதானம் 2 நபர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ராஜேஷ் அபர்ணா குடும்பத்தினர் சார்பாக இன்னைக்கு 25/8/2025 இன்றைய தினம் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மதிப்பிற்குரிய ராஜேஷ் அபர்ணா அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு அண்ணாமலையார் பொற்பாதங்களில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ராஜேஷ் அபர்ணா குடும்பத்தினர் அவங்க சார்பாக அன்னதானம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டுகள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால ராஜேஷ் அபர்ணா அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். ராஜேஷ் அபர்ணா குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. ராஜேஷ் அபர்ணா அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு ஒரு 200 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நம சிவாய. शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த காலி பண்ணிக்கலாம். ஆமாம், இல்லை அது இல்லை, இந்த அவங்க இப்போ இலையை எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது உட்காரதுக்கு சௌகரியமாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்கிக்கோங்க. இப்போ வாங்கிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இது விநாயகர் விட்டுட்டோம். விநாயகர் வாங்கினோம், முன்னாடி வைக்கலாம். விநாயகர் வைக்க சொன்னாங்க. இங்கே விநாயகர் வைங்கன்னாங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க. சாமி மெட்ராஸ் ஒரு பேர் மட்டும் சொல்லிடுறேன், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. இன்னைக்கு வந்து விக்னா அவங்களுடைய பிறந்தநாள். விக்னா அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு பவானி அம்மா அன்னதானம் கொடுத்துருக்காங்க. விக்னா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. நல்லா இருக்கணும் விக்னா அவங்க. நமச்சிவாய். அன்னைக்கு எங்கள் அம்மா பிறந்து எங்கள் அம்மா பேர் அன்னைக்கு பாமா மகேந்திரன். ஆமாம் அன்னைக்கு இது அம்மா பேர். உங்கள் அம்மா பேர் அது? சரி பாமா மகேந்திரன். சரி பாமா எங்கள் அம்மா. சரி அவங்க பேர் நான் கொடுக்குறதும் அவங்க பேருக்கும் கரெக்டாக இருக்குது. சிவாய் பேர் சொன்ன. சரிங்க. நீங்கள் மன நிறைவாகணும். நீங்கள் மன நிறைவானாதான் அன்னதானம் செய்கிற அவங்களுக்கு புண்ணியம் போகும். என்ன சாமி சொல்கிறது? நீங்கள் இங்கே இப்போ வயிறார சாப்பிடாம சும்மா காசு 10 ரூபா கொடுக்குற 20 ரூபா கொடுக்குற சாமி சும்மா கை மட்டும் நினச்சிட்டு போங்க, சும்மா வீடியோ எடுத்துக்கிறதுக்கு கை மட்டும் நினச்சிட்டு போங்கன்னு சொல்லி அப்படி பண்ணுற ஆள் நான் கிடையாது. புண்ணியம் போய் சேர அந்த புண்ணியம் போய் சேர. உண்மையாக என்ன நம்பி கொடுக்குறேன்னா ஈர்சனை நம்பி கொடுக்குறேன், தேவனை நம்பி கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது அந்த சாப்பாடை கரெக்டாக தரமாக போடணும். அந்த தரமாக போட்டால் மட்டும்தான். இப்போ நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் பண்ணிட்டு போகலாமே. என்ன சாமி சொல்கிறது? எதை வேணாலும் செய்துட்டு போகலாமே. நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு சாமி உட்காந்திங்களா, அது போய் உட்காந்திங்களா, ஆளுக்கு 20 ரூபா தரேன் மாமி, சும்மா கும்பமெல்லாம் வந்து உட்காந்துட்டு போங்க சொல்லலாமே. எதுக்கு நான் வந்து எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்? இப்படிலாம் இருக்கிறாங்க சாமி. அதாவதுங்க நல்லா வயிறார நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருந்தாக்கா நல்லா இருக்குது அப்படிங்கிறது எங்கள் அந்த ஆத்மாவிலேருந்து வரக்கூடிய சொல்லானது. அந்த பணம் கொடுத்தவங்க என்ன சோறு போட்ட சாப்பாடு நல்லா கொடுப்பாங்க. உப்பு இருக்கும், அது லெமனில் இல்லாட்டி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவங்களாம் பாவத்துக்கு தான் ஆளாவாங்க. ஏன்னா நல்ல சாப்பாடு கொடுத்து இப்போ ஜீரண ஆலைன்னு வச்சுங்க, சாமியார்களுக்கு வயிறு கெட்டு போயிருக்கு, நோய் நொடி உண்டாயிருது இல்லைங்க. அப்போ அது பாவத்துக்கு உண்டாயிருது. நல்லது கொடுத்தாங்கன்னா வாழ்த்து கிடைக்கும், நல்லது கிடைக்கும். எப்பயுமே அதை வந்து சில பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்க. ஏதோ சாமியார்கள் கொடுத்தோமா அப்படின்னு சில பேர் வர்றாங்க. சில பேர் அதாவது மொத்தத்தில்ங்க ஒன்றே போட்டு சாப்பாடு நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் இன்னும் அந்த பேர் மாறலைங்க. அது சாப்பிட்ற வரைக்கும் மாறாது சாமி. சாப்பாடு நல்லா இருக்கு, அது இன்னும் கொஞ்சமும் மாறவே கிடையாது. பாருங்க, காரில் கொடுக்கும்போதாவது அது வந்து ஒரு % சொல்லலானுங்க. ஆனால் இன்றைக்கி உட்கார வச்சு இந்த அளவு நல்லா சொன்னீங்களா, அன்றைக்கே சொன்ன பாருங்க, ஜீவகாரணியம் மாதிரி இதில் ஒரு ஜீவகாரணியத்தை நீங்கள் அது வள்ளலாருக்கு முன்னாடி உண்மையாக சொல்கிற மாதிரிங்க, வள்ளலாருக்கு முன்னாடி இதை தொடங்கி அந்த ஜீவகாரணத்தை உண்மையிலே செய்வீங்க. கண்டிப்பாக அந்த அண்ணாமலையார் அருள் நிச்சயம் உண்டு. அதெல்லாம் 1000 பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, தள்ளி தள்ளுங்க. இல்லை அதுக்கு இல்லை, இந்த பாட்டி எங்கேருந்து தேடி வருது தெரியுமா? அது டெய்லியும் வந்துடுது. ஃபஸ்ட்டு சாவித்திரி பாட்டியை தேடி நான் போவேன், இப்போ இது என்ன தேடி வந்துடுது. அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே, அதாவது காலம் உட்கார் பாட்டி ஒரே நிமிஷம் உட்கார். காலம் மடித்து உட்கார முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வயசானவங்க எந்திரிக்க முடியாமல் இங்கே எல்லாத்துக்கும் பெஞ்சு போட்டு பார்த்தீங்களா? இது முக்கியமான சாமி. உண்மையிலே நான் எப்படி தெரியுமா யோசித்தேன்? ஃபஸ்ட்டு கீழே உட்கார வச்சு லைனாக போடலாம் தான் யோசிச்சேன். கொஞ்சம் கரெக்டாக இது ஓப்பனிங்க்கு 2 நாளைக்கு கிட்ட இல்லை. நிறைய பேர் நம்ம ராகவேந்திரா கோயிலாண்ட சாப்பாடு கொடுக்கும்போது நிறைய பேரால் உட்கார முடியாமல் இப்படி உட்காந்தாங்க, நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளில் இது ஆர்டர் அவர் போயிட்டு, எனக்கு தெரியாது, நைட்டோட நீங்கள் 10 ரூபாய் ஜாஸ்தியோட வாங்கிக்கோங்க, எனக்கு நைட்டோட இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளில் நைட்டு பகலும் செஞ்சாங்க. இது இரும்பு ஃபுல்லாக 2 நாளில் போய் ஷீட்டு கிட்டலாம் நாங்கள் எங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் நான் என்ன ஆரம்பிக்கணும் அதாங்க, நான் ஃபஸ்ட் நாள் கீழே உட்கார வச்சுட்டு அடுத்த நாள் பெஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அது அதே மாதிரியே போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு பண்ணேன். இன்னைக்கு நான் ராகவேந்திரா கோயிலாண்ட சாப்பாடு போட்ட அனுபவம் இருக்குது. கீழே எல்லாம் போட்டு சாப்பாடு போட்ட மெடிக்கல் கேம்புக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த அனுபவத்தில் யோசித்தேன். நிறைய கை கால் முடியாத சாமிங்க, கால் இல்லாத சாமிங்கெல்லாம் இப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க, இப்படி உட்காந்து சில பேர் இப்படி கை ஊனி சாப்பிடுவாங்க. அதை யோசித்தேன், கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம். இதை வந்து இதுக்கு மேலே வந்து உட்கார வச்சு நல்லா நீட்டாக டேபிளில் போட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து ரொம்ப முக்கியம். எங்கேயுமே வந்து
எங்கே இருக்கா சார் இது மாதிரி? ஆமாம் யாருக்கே இருக்கா அந்த மாதிரி? கண்டிப்பாக இல்லை. நேற்று ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் எங்கே தெரியுங்களா, நீங்கள் ராஜா ஆர்கனி கூட்டுன்னு அவர் என்கிட்ட வந்து கேட்டார், எல்லாரும் மாதிரி இவர் போகிறாரு, எப்படி போகிறாரு? ஸோ டேபிள் சேர் போட்டு தலைவாழையில போட்டு வடபாசோடு டெய்லியும் போட்டுட்டு இருக்காரு. இதுதான் உணவு அப்படின்னு சொன்னேன். அப்படியே இவங்கெல்லாம் எப்படி போட்டுக்கிறாங்க? அவர் டெய்லி வந்து இங்கே என்ன ப்ராப்ளம், எங்கெங்கே என்ன நடக்குது கேட்டு போவார். மட்டும் அவங்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க, சாப்பாடு வாங்கினாங்க, கீழே போட்டாங்க, இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்க நிறைய பேர். நான் அதை பார்க்குறேன். நிறைய சாமியார் இது உள்ளார பூந்தாங்க. சரிங்களா? அவங்க கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லைங்களா, சாமி என்னால் இந்த 20 ரூபா காசு எல்லாரையும் கொடுக்க முடியும், ஆனால் நான் தரமான உணவு கொடுக்க மாட்டேன். அதுதான் சொல்கிறேன். நான் காசை கொடுத்தனா உணவுத்தில் காசை கொடுத்தனா இதில் குறைச்சிருவேன். ருசியை குறைப்பேன். இதில் பிடிக்க முடியாது. இதில் இப்போ ஒன்றும் இல்லை சாமி, ஒரு 20 ரூபா கொடுத்தனா 200 பேர் வராங்கன்னா அது எவ்வளோ ஆகுது? அது ஒரு 2000 ரூபாய். அது ஒரு 4000 ரூபாய் ஆகுது. 4000 ரூபாய். அந்த 4000 ரூபாய்க்கு இப்போ பருப்பு குறை, தக்காளி குறை, வெங்காயம் குறை, இதை குறை பண்ணிட்டு போயினே இருக்கலாம். அரிசிக்கு தறி போயிட்டு இருக்கலாம். நான் தான் அன்றைக்கும் சொன்னேன், நான் காசு கொடுக்க மாட்டேன், ஆனால் வயிறார மனமாற சாப்பாடு தரத்தில் என்றைக்குமே குறைக்க மாட்டேன், நல்லா போடுவேன்னு சொல்லி தான் இது பண்ணேன். வயிற்றுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அதை நினைப்பான். காசுக்கு போனாங்க நினைக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப நன்றி. பிரச்சனை கிடையாது. உண்மையான நல்ல உணவு. ஏன் பாட்டி எப்படி தேடி வந்துடுற கரெக்டா? இடம் எப்படி தெரியும் உனக்கு? தெரிஞ்சுதான் வர. கரெக்டாக டெய்லியும் வந்துடுறிய? யாரா சொல்லி அனுப்புறாங்களா? நீயா வரியா? நெத்தியில் காயம் ஓரளவுக்கு ஆறி இருக்குது போல. இது பாத்தியா? நேற்று எப்படி ரத்தம் பொழந்து இருந்துச்சு. இது ஓட்டிருந்தோமே, எங்க கையிட ஓரளவுக்கு அப்படியே உள்ள போயிருந்துக்குது. பாத்தியா? சரி தடவலாம். என்ன தேங்காய் எண்ணெய் தடவலாம், நீ சாப்பிடு. தேங்காய் எண்ணெய் தடவலாம், நீ சாப்பிடுன்னா சாப்பிட்டு பேசலாம். சாப்பிடு. எல்லாரும் வராங்க, நீ மாட்டுன்னு வர. சரி சாப்பிடு. சரி சாப்பிடு. சாப்பிட்டு பேசிக்கலாம் மேடமா. பாட்டி நீ சாப்பிட, அப்புறமா பேசுறேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னா. ஆமா இன்னும் ஆறுது. பரவாயில்ல, ஒரே நாளில் ஆறுது பாட்டிக்கு. தண்ணி விடாமல் தண்ணி போடாமல். சரி சாப்பிடு. போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நல்லது. வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்கழி அரசு செய்க குறைவில்லா செல்வம் ஓங்க நான்முகன் அரங்கன் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வை நீதி விளங்குக உலகமெல்லாம் குடும்பத்தினார் பல்லாண்டு காலம் வாழ அடியார்களுடைய சார்பாகவும் அண்ணாமலை உண்ணாமையார் சார்பாகவும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேடி வரோம்ல. சரிங்க, பார்த்துங்களா? வாங்க ஐயா. தேங்க்யூ. சாப்பிட்டு பாட்டியே, சாப்பிட்டு பேசு அப்புறமா. சரியா? சாப்பிட்டு பேசு. முன்னாடி யாரோ உட்காந்து. நான் வரேன், நீ சாப்பிட்டு பேச. சாப்பிடாத பேசுனாவா? அப்பதான் ஊட்டிட்டு இல்ல பாட்டியே, சாப்பிட்டுட்டு பேசு. நான் வரேன். சாப்பிடு. அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீ சாப்பிட்டா போதும். நினைக்க மாட்டாங்க. அவங்க இருந்தாலும் கூப்பிட்டா வர மாட்டாங்க. முட்டியே அங்கே போகுது. கண்டிப்பா சொல்றாங்க. அப்படி நினைப்பாங்க. நான் வரமாட்டேன், கூப்பிட்டா நீ மட்டும் இங்கே வரையே அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லைங்க. சரி சாப்பிடு. உடனே இப்போ வண்டி எடுத்துன்னு போகிறோம். சாப்பிடு. நீ இப்போ நீ எனக்கு அட்ரஸ் சொல்கிற, எந்த இடம் நீ சொல்கிற, உன் பின்னாடியே நான் உன்னை இட்டும் போறவா? ஊடு ஏதோ இது ஊடு சின்ன இருக்குதா ஊடு.
இந்த வழியில் தான் இருக்குது, இந்த சாலையில் தான். சரி போகலாம். நீ சாப்பிடு. இருக்குது இங்கே ஊடு காட்டுன்றேன். இந்த பக்கம் போனால் வாழை மரம் தான் இருக்குது அதிகமாக. இந்த பக்கம் போனால் வாழை மரம், அப்படியே போனால் மலை, அண்ணாமலையார் மலை தான் இருக்குது கொஞ்சம் தூரத்தில். விவசாய நிலம், வாழை மரம் நிலம். ஊடு இல்லை. ஊடு எங்கே இருக்குது? ஊடு இல்லை. இல்லையா? நீ பார்க்கல இல்லை. நான் பார்த்ததால தான் சொல்கிறேன் இல்லைன்னு. உள்ள ரூமுக்குள்ள சமையல் பண்ணுறாங்க. இல்லையா? இப்போ வரைய காட்டுறேன். நீ சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டு போய் போடுவது என்கிட்ட. போய் போடுவேன். இல்லைங்க. சரி சாப்பிட்டு போகலாம். நீ வர்றவனா போ. சரி நான் வரல, நீ சாப்பிடு. இல்லையா பின்ன என்ன அதான் நம்ம முட்டியாக வருது. நீ சாப்பிடு, நான் உன்னை இட்டும் போகிறேன் சரியா? நீ போ. நான் வரேன், நீ சாப்பிடு. என்றாங்க என்ன? நான் வரேன், சாப்பிடு. நான் வீட்டில் சாப்பிட்டேன். வீட்டில் சாப்பிட்டியா? எந்த வீட்டில் சாப்பிட்டா? சொல்லிட்டேன். அதனால தான் இறங்கல. அதனால தான் இறங்கலையா? குச்சி எடுத்து ஒன்றா குத்து தொண்டையில் இறங்கும். நான் வீட்டில் சோதிச்சு நான் பாட்டு சாப்பிடுவேன். அதுதான் நான் ஒன்று சாப்பிட்டேன். அது கூட ரொம்ப கூட சாப்பிடல. என்ன வீட்டுக்கு சாப்பிடவே முடியல. சாப்பிட்டியா? ஏமா நீ சாப்பிட்டியா? சாப்பிட மாட்டேன். மேலுமே சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். சாப்பாடு சாப்பிடு விடாத. பட்டினியாக இருக்காது. பட்டினி இருக்கல. ஏன் பட்டினியாக இருக்கிற? நான் எங்க பட்டினியாகிறேன்? சொல்கிறாங்களே சாப்பிடலங்க. யார் சொல்றது? நேற்று கூட சாப்பிடவே மாட்டேங்குதுனாங்க. யார் சொல்லுது? யாரோட கவர்மெண்ட் தான் எனக்கு கவர்மெண்ட் வச்சுக்க மாட்டேன். யார் தான் கூட சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன். இப்படி உட்காருங்க ஐயா, இப்படி உட்காருங்க. உள்ள போய் உட்காரு, உள்ள போய் உட்காருங்க போங்க. பாட்டி ஏன் பாட்டி இங்கே கை கழுவுற? ஐயா ஐயா ஒரே நொலை பண்ணி உட்காந்துக்கிற பாரு நீ. கை கழுத்து சொல்லியிருந்தா எதனா ஏன் எடுத்துன்னு வந்திருப்போம்ல. அதெல்லாம் ஒன்று இந்த வாரமே உட்கார வச்சுக்கிறேன். சென்டரில் உட்கார வச்சு அதெல்லாம் ஒன்று பண்ணிடுறேன். தண்ணி கை இங்கே கழுவலாமா? கை கழுவுற இடமா இது? கை கழுவுனேன் சும்மா. சும்மாவா? வீட்டு போய் நல்லா கழுவுவேன். என் வீட்டு போய் நல்லா கழுவுவேன். வீட்டுக்கு போய் நல்லா கழுவியா? சரி சுத்தமாக தான் கழுவுவேன். உட்காரன் இங்கே கை கழுவுது. இங்கே அம்மா பண்ண பேரா சாவித்திரி பாட்டியை விட மோசமாகிற நீ. ஒரு ஜக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அதிலே கையை நுழப்பி அந்த தண்ணியை குடிக்கும். அந்த தண்ணி கீழே ஊற்றணும். இதே ஊற்றிக்கணும். ஊற்றிக்கம்மா ஊற்றிக்க. ஏன் வேணாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? அதிலே ஊற்றி எவ்வளோ சாமி சேமிப்பு பாரு. நல்லா ஊத்துனேன். வாட்டர் கேன்ல பாதிக்கே தான் ஊத்துனேன். நான் குடிச்சேன். நீ கொஞ்சம் பாதிக்கே தான் ஊத்திக்கிற. வாட்டர் கேன் கூட நான் ஊற்றி தரேன். இருக்காத கொஞ்சமாக ஊற்றுமா. ரொம்ப வேணாம். ஏன் பாட்டிய போது போதுமா? இந்தா மூடிக்கோ, மூடி வச்சுக்கோ, இல்லைன்னா கீழே ஊற்றிக்கோ. போதும் கட்டியில் போதும் போதும் தண்ணி இன்னும் வேணும். சரி இன்னும் மொத்தம் பாட்டு தான் வேணும். சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? நாங்கள் சாப்பிட்டேன். அதுதான் சாப்பிட முடியும். சாப்பிட்டு அப்படியே வந்தேங்க. சாப்பிட்டியா? அப்படியே வந்தேன். சாப்பாட்டுக்காக வந்தேன். வேற எதுக்கு வந்தேன்றியா? எதுக்கு வந்தப்பா? நான் கேட்குறேன். சாப்பாட்டுக்காக வந்தேன்னு கேட்குறேன். சாப்பிட்டேன்ற அப்புறம் எதுக்கு வந்தா? என்னமோ நான் பாட்டுக்கு வந்து शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर
தீந்துற போது அந்தாண்ட ஒழுக்கம் அது. என் பொண்ணு மருமகளை இருக்கிறாங்களான்னு கேக்குது. இந்த உன் பக்கம் பொண்ணு நடக்குது. இது பாரு, உனக்கு பொண்ணு இருக்குதா? என் மருமகள் உன் மருமக எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? இங்கே தான் இருக்கிறாங்க. எங்க காமியா? இங்கே தான் இருக்கிறாங்க. அதான் காமி. வா வா போலாம். வா வா. வா வா ஊர் செஞ்சுட்டு பாருமா போய். ஊடு எங்க இருக்குது? பூரா காடு அங்க பாரு. வீடு இல்லையே. அங்க பாரு பூரா இந்த வந்து பாரு பூரா நிலம் தான் இருக்கு. பூரா நிலம் காடு. நிலம் தான் இருக்கு பாரு, பயிர் தான் வச்சிருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டேன். ரூமுக்கு இருக்குமா? ரூம் இந்த பக்கம் இல்லையே. எது வாழை மரத்துக்குள்ள இருக்குதா ரூமு? ஆஹா சத்தியமா இருக்குது. ஆண்டவன் தான் சாக்குது. ஊடு ஊடு உள்ள இருக்குது, வெளியே இல்லை. இந்த பக்கம் வழி இல்லையே. வழி இல்லையே. அதுக்கு நீங்க சம்பாதிங்க, என்ன கேட்காதீங்க அதுக்கு எல்லாம். பயங்கர வாயாடி இருப்ப போல இது. என்ன பண்ணுவ? 4 நாளும் 3 நாளும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பாட்டி இந்த பக்கம் வீடு கிடையாது பாட்டி, சொல்றதுக்கு இல்லை. பாரு பூரா வாழை மரம், அந்த பக்கம் பூரா வந்து இதுதாங்குது. என் மருமகனால உங்க மருமக பின்னாடி பக்கம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் கிடையாது. ஆமா இந்த பக்கம் கிழக்கு இல்லை, மேற்குல இருக்கிறாங்க. வா வழி அதான் இருக்கு. இல்லை என்ன தெரியல. சரி அதையும் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி போய் சீக்கிரமா. நான் கண்டுபிடிக்காத போக மாட்டேன். கண்டுபிடி. கண்டுபிடிச்சிருமா? வழி அதான் இருக்கு பாரு. வா வரேன்டா. பார்த்து பார்த்து. என் உடம்பே நல்லா இல்லை. இங்கே வேற இங்கே சொல்லுவேன் மொசோடு தின்ட்டேன், அங்கே வேற மொசோடு தின்ட்டேன். போய் சாப்பிட முடியல. சாப்பிட முடியலையா? வெயில் தான். காலையிலேருந்து சும்மா தான் இருந்தேன், சாப்பிடாது. வெயில் தான். சரி உட்காரு போ. அவ எங்கே வந்து எந்த வீட்டில் அவங்க மாறிக்கிறாங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு வரியா? அவங்க எந்த வீட்டில் இந்த பக்கம் தான் எங்கன்னா மாறி இருக்கணும். இங்கே மாறி இல்லைன்னா இங்கே மாறி இருக்கணும். மாறி தான் கடை வச்சுருப்பாங்க அவங்க. அப்பா இதான் ஊருவாங்க, வேறு ஊர் கிடையாது. சாச்சா 7 மணி சாய்க்கா கடை வச்சாக்கா இதே ஊர் தான். வந்தது கூட இதே ஊரில் தான் பிறந்தேன். ஆயா துட்டுக்கு என்ன வாங்கி சாப்பிடுவேன்? இதே ஊரில் தான் நான் பிறந்து இருக்கிறேன். துட்டு வச்சுக்கிறியா? என்ன வாங்கி சாப்பிடுவேன்? அதே ஊர்ல எல்லாரும் அதே ஊர்ல தான் பிறப்பாங்க, அதே ஊர்ல தான் வளருவாங்க. என்கிட்ட இருக்குது, வேணுன்றது வாங்கி சாப்பிட்றோம். என்ன வாங்கி சாப்பிடுவா? என்ன வாங்கி சாப்பிட்றது? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது மாதிரி தான் சாப்பிடுவேன். நாங்கள் என்னமோ சாப்பிடுவோம். நானே இது மாதிரி சாப்பிடுவேன். இல்லைங்க போங்க சார். நீங்கள் வயசாக இருக்கும்போது நான் இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க. எனக்கு வயசாச்சுன்னா நீ ராத்துக்கு பாட்டி என்ன வயசு ஆகுது உனக்கு? 100 வயசாகுது. 100ஆ? 2 நாளைக்கு முன்னாடி தான் 70. என்ன ஏன் உங்கள்கிட்ட பேசுவானே? எந்த வயசானா உனக்கு இல்லை. என்ன வயசா சொல்ல? எனக்கு ரொம்ப வயசாகுது. 65 வயசாகுது. 65. உன்னோட என் நொந்தி வச்சுக்கிறேன். 65 வயசாகுது. 65 தான் ஆகுதா? மெய்யாலுமா? சத்தியமா ஆண்டவன் சாச்சா காட்ட நோட்டு கூட இருக்குது என்கிட்ட. என்ன நோட்டு வச்சுக்கிற? சொல்ல மாட்டேன். என் கூட்டுக்கு நோட்டு கொடு நாளைக்கு. என் நாளைக்கே கொடுக்குவோம். உனக்கு கொடுக்கணும் அவசியம் கேமரா கிடையாது. வச்சா காட்ட ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ என்ன பண்ணிட்டுக்கிற, என்ன செஞ்சுக்கிற, நீ உனக்கு நான் நோட்டை கொண்டாந்து காட்டுறது. உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். அது என்ன செய்ய எனக்கு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? ஆமாம். பாயாசம் ஒரு கப்பு குடிச்சிட்டு போறியா? எனக்கு பாயாசம் ஒரு கப்பு எடுத்துட்டு போடா. இல்லை பாயாசம் கொடுக்குறேன். பாயாசம் பாயாசம் சூப்பராக இருக்கும். குடி. வேணா குடி. உனக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுது. இந்தா கேட்டு வாங்கல. நீ கேட்டல எனக்கு நீ என்ன செஞ்சுக்கிறேன்னு. இந்த ஒரு பாயாசம் கொடுத்துக்கிறேன், சாப்பிடு. நம்ம உன் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டுண்ணா கூட போயிருக்கியா? அண்ணன் வீட்டுக்கு கே ஊத்துற பாரு, கே ஊத்துற பாரு, கே ஊத்துற பாரு. குடி குடி குடி. என் மருமகளை காணுவேன். என் மருமகளை அவங்க பேசும்போது நீங்கள் பார்த்து என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இப்படி அன்பாக்கிறாங்க பாருன்னு என் சரி சரி கே ஊத்துற பாரு, கே ஊத்துற குடி. என் மருமகளை அன்பாக பேசுவோம். சரி சரி பாட்டி குடி. கே ஊத்துற பாரு. இல்லையா எங்கே போயிருக்கிறாங்க? இங்கே தான் இருக்கிறாங்க பக்கத்தில். இப்போ தான் வந்து கேட்டு போனாங்க. நீ குடி. மெய்யல். மெய்யால் தான். நீ குடி பாயாசம் குடி போகலாம். எங்கன்னா உக்கார வச்சு பாயாசம் குடி போகலாம். ரொம்ப போயிருக்கீங்க. பொய் பிடிக்கிறேண்ணா. ரொம்ப என்ன
என்ன பண்ணணும்? கப்பாங்க டேபிள் மேலே வச்சுட்டு எடுத்துப்பாங்க. शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर என்ன பாட்டி எங்க பாட்டி வர சொல்ற? நீ இப்பதானே போய் வீடு கண்டுபிடிச்சி சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்து உன்னை கூட்டின்னு போறேன்னு சொன்னேன். இப்பதானே சொன்னேன். நீயே கண்டுபிடிக்கல, நானும் உன் கூட வந்து தேடி இருந்தா எப்படியா? இந்த தெருவில் பாட்டி பூரா காடு. உள்ள இருப்பாங்க, உள்ள காட்டு உள்ள இருப்பா. காட்டுவாசியா? உள்ள ஊருக்கு இருப்பா. உள்ள ஊரு இப்போ உள்ள போய் சாப்பிடு. ரூமுக்கு நானா இருக்குதோ இல்லையோ அதை கண்டுபிடிச்சி போகணும். சரி பாட்டி, சரி பாட்டி. இருந்தால் போகலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இல்லை மொழி ஃபஸ்ட்டு போய் கண்டுபிடி பாட்டி. நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன கூட்டும் போ. என்ன இந்த தெரு தான் போகணும். இந்த தெரு தான் வீட்டு உள்ள. நீயே கண்டுபிடிக்காம உள்ள ரூமில் அந்த ஒரு சின்ன மரம் ஒன்று இருக்குது. தேங்காய் மரம். பூரா மரம் தான் இந்த பக்கம் பூரா. அது பூரா மரமும் இல்லை, ஒரே மரம். சரி சரி, நீ போய் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா என்ன கூட்டும் போ. சரியா? மருந்து வச்சுக்கிறியா? நெத்தில மருந்து வச்சுக்கிறியா? மருந்து வச்சுக்கிறியா? மருந்து வச்சுக்கிறியா? ஆறிட்டு இருக்கு கொஞ்சம். எப்படி உனக்கு மட்டும் ஒரே நாள்ல ஆறுதுன்னு தான் தெரியல. போச்சு. மருந்து வைக்கட்டுமா? நேற்று மாதிரி மருந்து வைக்கட்டுமா? மீனா, இந்த டியூப் மருந்து மட்டும் நோவுதா? இந்த வைக்கிறேன் மீனா. அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா மீனா. பொம்பளை கூப்பிட்டு கொடு. இப்போ மாறியா இருக்குதா? நேற்று மருந்து வச்சோம்ல, ஞாபகங்குதா? நேற்று மருந்து வச்சது ஞாபகங்குதா? இருக்குதா இல்லையா? அட போப்பாவா. என்ன இந்த பக்கம் இடம் இருக்கு பாருங்க, போய் உட்காரு. இங்க இந்த பக்கம் இருக்கு பாருங்க. இப்போ போய் அங்கே வீடு இருக்காது இல்லையா? இந்த பக்கம் வேணாண்டியா? ஆமாம் வேணாம், அந்த பக்கம் காடுங்க, வீடு கிடையாது. மருந்து உள்ள போய் பார்த்தியா? உள்ளதான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். பூரா மலை தான், அண்ணாமலையார் மலை தான். அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தேன். ஆமாம் பாட்டியா. உள்ள பார்க்காத சொல்லாத. உள்ள அவங்களுக்கு ரூமு வேற இருக்குது. அவங்களுக்கு தனியாக இருக்கிறாங்க. அவங்க வீடு கும்பலாக இல்லை, தனியாக இருக்கிறாங்க. நீ கை வைக்காத, பூசிப்ப இரு வரேன். சரி போடுறேன் இரு. இரு வரேன், அப்படியே இரு. ஓரளவுக்கு ஆனால் அப்படியே ஆறிட்டு இருந்துச்சு. ஒரே நாள் ஆறுது பாட்டிக்கு. ரொம்ப சரி இரு, நான் லைட்டு கையில் பூசிக்கணும் பத்தியா? ரொம்ப வலிக்குது. மருந்து தானே வச்சுங்கிறேன். நீ கை வச்சிங்கன்னு பாரு. இங்கதான் வலிக்குதா? வலிதான். சரியா போயிடும். இது எங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ரூமில் விட்டா கூட இருக்காது. இது ஏன் பை தூக்கி நீ கிளம்பிடும். மான் ரோட்டில் ரொட்டேஷன் ஆகினே இருக்கும். இருக்கிற ஆள் நிறைய பேர் கேட்குறாங்க. இது கை வைக்காத. தூங்குறதுலாம் எங்கே தூங்குறா? தூங்குறதுலாம் அங்கே தனியாக வீடுக்குதா தான். அங்கே தனியாகிதா வீடு? நீட்டுக்கு பார்க்க நீங்க எங்க நீட்டுக்கு ரோட்டு நீட்டுக்கு. ஆமாம், ரோடு நீட்டுக்கு யார் யாருதோ இருக்குது வீடு. எல்லாத்துக்குமே எல்லாரும் வீட்லையுமே படுப்பாங்க. ரோட்டில் வீடுக்குது, இங்கே எல்லாருமே படுப்பாங்க. யாரும் ஒருத்தர் படுப்பாங்க. எங்கன்னா ஒரு இடத்துல போய் தூங்குவேன். அங்கேயும் ஒரே ஆள் தான் படுப்பாங்க. சரி பாட்டி. வலிக்குது. வலிக்குதா? ஆறிடும் கவலைப்படாத. இப்போ எவ்வளோ மாதிரி இருக்குது. ரொம்ப வீக்கமாக இல்லை. நேற்று வீக்கமாக இருந்துச்சு. நேற்று மருந்து வச்சோம், ஞாபகம் தான் இல்லையா? யார் வச்சது? யாரோ யாரோ வச்சாங்க.
ஞாபகம் இல்லை தான். இப்போ அது வச்சுட்டு போச்சு நாளுக்கு நல்லா இருக்கும். சரி, நாளைக்கு நல்லாயிடும். சரி, கவலைப்படாத. போய் கீழே விய போகுது பாட்டு சர்வில் ஆகுது, சொன்னா கேட்க மாட்டேங்குது. ஆட்டோவில் கொண்டு விட்டாங்க. யார் இட்டு வந்து விட்டதுமா? வாய்விலிங்க தண்டை வெளியே இருக்கவங்க சொன்னாங்க. ஆட்டோவில் வந்துட்டு அம்மா இறக்கி விட்டு போயிட்டாங்களாம். சொத்தை அப்பவே உடனே அங்கே கேட்டிருக்காங்க. சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு கொண்டு வந்து விட்டாங்க. பிள்ளைங்க தான், வேற யாரு பாவத்தை சேர்க்குறாங்க, புண்ணியத்தை சேர்க்குறாங்க. பாட்டி வீந்திர போற. ஆனால் கேட்டால் பாவம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னி வரைக்கும் அவங்க வீட்டு பிள்ளைங்களை ஒரு குறை சொன்னது கிடையாது, அவங்க மருமகளை குறை சொன்னது கிடையாது. இந்த செகண்ட் வரைக்கும் எல்லாரையும் பெருமையாக தான் சொல்லிங்குது இந்த பாட்டி. எனக்கு இந்த பிள்ளை அப்படி சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொன்னது கிடையாது. ஓ சாப்பிடுங்க, உள்ள போய் சாப்பிடுங்க. ஏன் பார்த்துருக்க இங்கே சொத்தையா கறந்துலைங்க தாண்டா வீந்தன் கிடப்பா. அப்போ எங்கெல்லாம் போயிட்டு இல்லத்துக்கு நான் அப்படி தள்ளிட்டு போகிறோம். கேளு இங்கே போயிவா கொஞ்சம் தப்புக்கு என்ன உனக்கு கொழுப்பா? என்னத்துக்கு அப்படி தட்டு போற? அப்படி தட்டிட்டு என்கிட்ட இருந்தாலும் பேசுவேன், எங்கே பேசுவேன், வெங்காயமா பேசுவேன், அதுக்கு அப்படி தட்டி போகிற அவளை பாவம். அவனுக்கு தான் கொழுப்பான்னு எல்லாம் அக்குறும் பண்ணக்கூடாது. அக்குறும் தான் கட்டி கட்டி அவள் என்ன பண்ண தட்டுற பண்ணது சொல்கிறேன், ஒத்துக்கு பதில் சொல்ல ஒத்துக்குறான். கட்டக்கூடாதா? அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன்? ஒரு வியாபாரத்தில், ஒரு தொழிலில், ஒரு இதில் செய்யக்கூடாது. அப்படி கட்டக்கூடாதா? தனியாக இருந்தால் அது உன்னுடைய இஷ்டம். தனியாக இருந்தால் அது உன்னுடைய இஷ்டம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கும்பலில் கும்பலே இல்லையா? நான் இருக்கிறேன். அது என்ன நீ இருக்கிறியா? இருக்கிறவங்க எல்லாம் எங்கே போட்டாங்க? அவங்க தெரியாது, நீ உனக்கு மட்டும் தான் தெரியும் தட்டந்து. தெரியாதா? இன்னொருத்த முட்டாளா இல்லையா? அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சும்மா முதுகுல ஓரமா நில்லுடின்னு தட்டந்து ஒரு சுத்தமா. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்க மாட்டியா? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. சும்மா இப்படி ஓரமா அப்படி நில்லுடின்னு தட்டந்து ஒரு சுத்தமா. அதெல்லாம் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. செய்யக்கூடாதா? சரி, செய்யக்கூடாது. 4 பேரில் தெரியுமா உனக்கு? அதாவது ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இருக்கிறேன், எதுவுமே இல்லை. அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. சரி, தட்ட மாட்டேன் இதுக்கு மேலே. நீ சொல்லிட்டல என்னை திட்டக்கூடாது, இதெல்லாம் சொல்லு பாட்டி. என்னெல்லாம் திட்டக்கூடாதுன்னு சொல்லு பாட்டி. மாதிரி கொடுக்க வெளில பண்ணுறேன். திட்டாத, சும்மா வாயால் எதனா பேசினா கூட ஒன்று. சாமி இங்க பாருங்க, இப்படி போங்க, இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் தான் வழி போங்க. வாயால பேசணும், அவ்வளோதான். திட்ட மாட்டேன். 4 கட்டாசுறேன், பக்குன்னு மூஞ்சி மேலே 2 அடிக்கிறேன். 2 அரை விட்டா சரியா போயிட்டேன்ல. அதெல்லாம் அது மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப தப்பு. 2 அரை, இந்த பக்கம் 2 அரை, இந்த பக்கம் 2 அரை. அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் தப்பு. ஏன் தப்பு? ஏன் தப்பு இல்லை? ஏன் தப்பு இல்லை? அதெல்லாம் தப்பு கிடையாது பாட்டியா. தப்பு இல்லை, இருக்காது. உனக்கு இருக்காது, சொல்ல மேலே கொடுத்தா இருக்காது. என்ன பாட்டி சொல்ற? 2 அரை. அதெல்லாம் தப்பு. அது மாதிரிலாம் பண்ண சொல்லுங்க. தெரியும். சாப்பிட்டியா? இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். இவங்கெல்லாம் சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோம். ஏன் சாப்பிடாது? காலைல லேட்டாக தான் பாட்டி சாப்பிட்டேன். காலையில் களி சாப்பிட்டேன். களி, கேழ்வரகு களி இல்லை, களி கிண்டுவாங்களே அது. அதனால செஞ்சோம். இன்னும் களி செய்தா? களியா இங்கே வச்சில்லையே பாட்டி. களி கேட்குது. களி வேணுமா? களின்னா ஆசை எனக்கு. களின்னா ஆசையா? சோறு மாட்டேன், சோறு களின்னா கண்டிப்பாக ஆசை. நல்ல ஒரு உண்டை நல்லா காலையில்
காலையில் செஞ்சது காலி ஆயிடுச்சு. நான் வேணா உனக்கு எடுத்துட்டு வரட்டேன் நாளைக்கு செஞ்சு. வேலை இல்லை. இல்லை அது ஈஸி தான் பாட்டி, கொஞ்சம் தான் செய்கிறோம். எப்பெல்லாம் செஞ்சா புரியுது நான் முது. சரி, நான் செய்யும் போது உனக்கு எடுத்துன்னு வரேன். எப்பெல்லாம் செஞ்சா போட்டு வைக்கேன். நான் இங்கே தானே கேட்குறேன். சரி, எடுத்துன்னு வரேன். களியும் கத்திரிக்காய் கார குழம்பும் எடுத்துன்னு வரேன் உனக்கு. என் ஊரில் கறி கறி காலையில் 7 மணிக்கே செஞ்சோம். என் பசங்க ஸ்கூல் போகிறாங்க, அவங்களுக்கு அதை தான் கொடுத்தா அனுப்பணும். அது சரி தேடி கொடு பார்த்து பாவம் எல்லாம் தப்பு. அங்கே இருக்கு பேர் ஹேண்ட் வாஷ் அங்கே இருக்கு. உள்ள போய் சாப்பிடுங்க போங்க. வைங்க. அப்படியே உட்கார வைங்க. அந்தாண்ட பரிமாறுங்கம்மா, அந்தாண்ட பரிமாறுங்கம்மா. பாட்டி கிளம்புதான், நீ தான் வரமாட்டியா? அவங்களுக்கு எங்க வர மாட்டேற? அவங்க எங்கே இருக்கிறான்னு ஒன்றால் கண்டுபிடிக்க முடியாது. நீ என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சி கொடுத்துட போறேன். மூடிட்டு இருக்கிறாங்க, உள்ள இருப்பாங்க. சரி, நான் இன்னைக்கு நீ உள்ள வீட்டுக்கு இருக்கிற உள்ள விட்டுருங்க. எங்க உள்ள சும்மா இருக்கிறியா? எங்க வீடு இருக்குதா? நான் சொல்றேன், என்னை நம்பு. நான் போய் பேச மாட்டேன் யாருக்கிட்டையுமே. சரி சரி, நானும் போய் பேச மாட்டேன் யார்கிட்டயுமே. உள்ள உள்ள வீடு உள்ளுக்குது. உள்ள அவங்க வாசல்லங்குது. வீடு இருந்தா வாசல் இருக்குதான் செய்யும். இங்கே வெளியில யாரு உள்ளதான் இருப்பாங்க, வெளியே பூட்டிட்டு தான் இருக்கும். உள்ள இருப்பாங்க, வெளியில பூட்டிட்டு இருக்கோம். கடன் வாங்கிக்கிறாங்களா? பூட்ட மாட்டாங்க. ஆ. சும்மா கடையாக தான் இருக்கும். ஆ. சும்மா கடை மாதிரி கடுங்க. உள்ள வேலை அம்மா அந்தாண்ட இலை போடுங்கம்மா, அந்தாண்ட இது பண்ணுங்கம்மா. உள்ள போய் சாப்பிடுங்கம்மா, போங்கம்மா. உள்ள என் மயமும் இருப்போம் உள்ள. மருமக இருப்பாங்களா? சரி 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 சரி. பூட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்க. சரி பாட்டி, சரி பாட்டி. அதான் பூட்டிட்டு இருக்காங்க. சரி, நீ முடிஞ்சா வா. இல்லை நான் என்ன பண்ண? நான் முடிஞ்சா வரேன் பாட்டி, கண்டிப்பா வரேன். சரியா? இதுதான் தூரமாக தூரம் தான், கண்டிப்பா வரேன், நிச்சயமா வரேன். இப்போ கூட உள்ளதான் இருப்பாங்க. சரி போலாம். சத்தியமாக உள்ளே இருப்பாங்க. இவன் தான் பாரு, இவன் சத்தியம் வச்சாங்களேன்னு. என் மருமகம் உள்ளதான் இருப்பான் பூட்டிட்டு. தெரியுமா? சரி. எனக்குதான் தெரியாது. நீ சொல்லிட்டல, இப்பதான் தெரியுது எனக்கு. அப்புறம் எது கதை தந்து பார்த்தா தெரியும் உள்ள. சரி, கதவு திறந்து பார்க்கலாம். உனக்கு வேலை இருக்குதுங்க, பார்க்க முடியல. வேலை இருக்குது பாட்டி. அதை பாரு, அம்மா பேர் சாப்பிட்றாங்களா? இருக்கு பாரு, நீ பாரு எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. வேலை இருக்குது, ஆ. பார்க்க முடியல. என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ணுறோம்? ஆனால் பார்த்து சொன்னால் அந்த அம்மா ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வாயம்மா அவங்கள அப்படின்னு. நீ ஃபர்ஸ்ட் போ, கண்டுபிடி, அப்புறமா நான் வரேன். ஒரே வார்த்தையே நீ திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்காத. அப்புறம் இப்போ அந்த கண்டுபிடிச்சிட்டு மறுபடி வர்றேன். உன்னை யார் இட்டுன்னு வந்து ஆட்டோவில் விட்டு போனாங்களா? ஆட்டோவில் இட்டுன்னு வந்து விட்டு போனாங்களாமே யாரு? எப்போ? 10 நாளைக்கு முன்னாடி ஆட்டோவில் என்ன இருக்கணும்? ஆட்டோவில் இட்டுன்னு வந்து யாரும் விட்டு போனாங்களாமே? இருக்கும். இருக்கும். யார் விட்டு போனது? எல்லாம் பசங்க தான். இந்த வீட்டில் ரொம்ப தொல்லை பண்ணியா? என் வீட்டு பசங்க சின்ன சின்ன கை வைக்காத, மருந்து கலைஞ்சிரும். இந்த பசங்க இருக்கிறாங்க பாரு, என் மருமக பாரு, அவ பிள்ளை. அதான் பாட்டி, வீட்டில் ரொம்ப தொல்லை பண்ணியா? வீட்டில் எல்லாரையும் தொல்லை பண்ணியா? அப்புறம் இட்டுன்னு வந்து விட்டு போனாங்க. யாரா என்னையா? ஆ, நான் தான் போவேன், அவங்க எங்கே போனாங்க? இல்லை பாட்டி, உன்னை இட்டுன்னு வந்து விட்டு போனாங்கல்ல, வீட்டில் சும்மா தொல்லை பண்ணுவியா? எல்லாரையும் சண்டை போடுவியா? திட்டுவியா? நான் என்ன சண்டை போடுறேன்? என் மருமக சண்டை போடுவேன். சரி பாட்டி,
பாட்டி கொடுவாலை எடுத்துன்னு வந்துக்கிற சாப்பாடு கம்மியாக போட்ட வெட்டத்துக்கா என்ன அன்னதானம் சரி எப்படி கொடுவா வீட்டுக்காரன் போகிறேன். சரி போயிட்டு வா. ஆனால் மூடிட்டு இருக்குது எனக்கு பிடிக்காது. பார்க்குறேன் கதை திறந்து பார்த்தா பார்க்கலாம். சரி என்ன முன்னாடி கதை திறக்கணும். இதெல்லாம் முடியுமா என்ன முடியாது. சரி உன் பேர் என்ன? என் பேர் உன் பேர் தெரியாது. சிஞ்சையில். புரியல. ஓ சிஞ்சையில், ஓ சிஞ்சையில், என்னம்மா பண்ணுற? ஓ சிஞ்சையில், ஓ சிஞ்சையில். உங்க அப்பா பேர் என்ன? வாழ்றது பால் ரெட்டியார். அம்மா பேர்? சிந்தாயம்மா. சின்னத்தாய் அம்மா. உங்க அம்மா பேர் சின்னத்தாய், உன் பேர் சின்சில்லா? எங்கள் அம்மா பேர் லட்சுமி தாயே. உங்க அம்மா பேர் என்ன? எங்கள் அம்மா பேர் தாயாரமோ எல்லாம் மறந்து போச்சு. அம்மா பேரே மறந்து போச்சா? மறந்து போச்சு. தாயாரமோ ஆ அம்மா பேரே தெரில. அம்மா பேரே தெரியாது. தெரியும், மறந்துட்டேன். மறந்துட்டேன். வயசானா மறந்து. வயசானா என்ன வயசாகுது உனக்கு? ஒரே வயசான கூட மறந்துடும். ரொம்ப வயசாகல மறக்கிறதுக்கு இல்லை. என்ன ஒரு 30 வயசு இருக்குமா? 30 வயசு இருக்குமா? இன்னும் அம்மா வயசு காட்டுறேன். அம்மா வயசு சொல்லிட்டேனா? என்கிட்ட அம்மா வயசுல காட்டல. சரி அப்போ எவ்வளோ வயசு இருக்கு உனக்கு? 22 23 தான். 22 23 தான் இருக்கும். 24 அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். இல்லை சொல்ல மாட்டேன். இல்லை இருந்தால் தானே சொல்லுவேன். 24 தான் வயசு. ஆமாம் 24 தான். 24 25 அதுக்கு மேலே சத்தியமாக கிடையாது. 24 25 மேலே இல்லை உனக்கு வயசு இல்லை கிடையாது. கிடையாது மெய்யாலும் கிடையாது. மெய்யாலுமே 24 25 தான் ஆகுதா? ஆமாம் 25 அதுக்கு மேலே ஆகாது. அதுக்கு மேலே ஆகாது. கல்யாணம் பண்ணிட்டியா? என்ன கல்யாணம்? யாரு கல்யாணம்? உனக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்களா உனக்கு? எங்கேயும் கல்யாணம்? 24 வயசாவது பின்ன கல்யாணம் பண்ணாமல் விட்டாங்க என்ன பண்ணுறது? கல்யாணம் கேட்குறியா? ஆமாம் கல்யாணம். ஆமாம் கல்யாணம் கல்யாணம் ஆகாதா? ஏன் செவ்வாய் தோசமா? ஏன் ஆகுது? எனக்கு கொழுப்பா, திமிரா, ஆங்காரமா, டீ தின்றியா, சோறு தின்றியா, என்ன தின்ற கல்யாணம் பண்ணணுன்ற? 24 25 24 25 இல்லைன்னா பின்ன. சரி பாட்டி. உன் பேர் எங்கே இருக்கிறான்? என் பேர் நல்லா என்னை பார்க்க முடியாது. நீ பார்க்க நீ நல்ல மாதிரி நீங்க எங்கள் மாதிரி இட்டாந்து பார்ப்பேன். நீ ஏன் இட்டாந்து பார்க்குறாள்? சரி உன் பேர் எங்க? சொல்கிறாள் நீ கிடையாது. கேமரா வச்சிடாத கேள்வி. 24 25 தான் இருக்குமா? ஆமா 24 தான் இல்லை 25 தான் இருக்குமா? எனக்கா? 25 சொன்னோம். போ 24 25 தான் சொன்னேன். வேற எவ்வளோ சொன்னா? நான் வேற யாரையாச்சும் எவ்வளோ வயசு சொன்ன நீ? என் வயசு இப்போ என் வயசு ரொம்பவும் இல்லை. அதான் ரொம்ப எவ்வளோ இருக்கும் உன் வயசு? என் வயசு 27 26. சத்தியமா அதான் வயசு. 27? ஆமாம் 26 27 27 ஆமாம் 26 27 அதுக்கு மேலே கிடையாது. 26 27 ஆமாம் 26 இல்லை 27 அவ்வளோதான். ஆமாம் அதுக்கு மேலே ஆகாது. வயசும் ஆகாது. வயசு அது ஆகிருந்தது. 27 ரொம்ப அதிகமாக இல்லை வயசு உனக்கு? இன்னும் எதனா 10 வருஷம் கம்மி பண்ணேன். 15 16 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 15 வயசு 16 வயசுனா கரெக்டாக இருக்கும். 27 ரொம்ப வயசான மாதிரி இருக்குது பாட்டியே. 28 தான். அதுக்கு மேலே கிடையாது. 28 ஆமாம் அதுக்கு மேலே கிடையாது. கொஞ்சம் மறந்துச்சு எனக்கு. மறந்துச்சா? 28 தான் போன வயசு. ஆமாம் வயசு 28 தான். அதுக்கு மேலே இல்லை. 28 தான் ஆண்டி. இந்த பாப்பாக்கு 75 வயசு ஆகுது. இப்படி இந்த பாப்பாக்கு ஒரு 75 வயசு இருக்குமா? 75 இருக்குமா? அதுதான் தெரியும். தலைலாம் பேர் வெள்ளையா நெரிச்சிக்குது. சரி நான் என்னத்த கேட்டேன்? உனக்கு என்ன வயசு கரெக்டாக சொல்லு.
எனக்கு என்ன வயசத்தான் சொல்லிவிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லலாம், மறந்துட்டேன். ஆமாம். என்ன வயசாகுது? அது எனக்கு 90 வயசாகுது. 90ஆ? அதான் சொல்லணும். வேற என்ன உங்கள்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட பேசணும்னு அதான். உண்மையான வயசு சொல்லு. 90ஆ? 90 வயசு ஆயாவா நீ? நான் 90 வயசு. அப்ப என்ன? 90 வயசு நான் கிடையாது. அப்ப என்ன வயசு உனக்கு சொல்லு. நான் என்ன வயசு என்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லணும். உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ என்ன ஆம்பளையா? நான் உங்கள்கிட்ட சொல்லலாம். நீ ஆம்பளையா? நான் உங்கள்கிட்ட சொல்லலாம். நல்லா கேளு. நீ நல்லா கேளு. சரி நான் கேக்குறேன். என் வயசு என்ன உனக்கு என்ன? என் வயசு என்ன ஆனா உனக்கு என்ன? இல்ல பாட்டியே, 25 வயசுக்குள்ளனா பென்ஷன் கொடுக்குறாங்க, முதியோர் பென்ஷன். எதுவும் கொடுக்குறாங்க. நீ வாங்கிக்க. நீ வாங்கி பணக்காரன் ஆகு. எனக்கு வேணும் பணம். எனக்கு பணம் வேணும். உனக்கு 25 வயசுக்குள்ளனா முதியோர் பென்ஷன் தராங்க. 25 வயசுக்கு மேல இளைஞர்களுக்கு உண்டான மானியம் கொடுக்குறாங்க. அந்த பணம் எல்லாம் எனக்கு வேணும். உனக்கு சொல்ல என்ன வயசு கரெக்டா சொல்லு. நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள்கிட்ட வயசு நான் சொல்ல தேவையில்ல. ப்ளீஸ் சொல்ல. உங்கள்கிட்ட சொன்னேன். நீ எனக்கு என்ன பண்ண போற? பாயாசம் கொடுத்தனே இப்போ ஒரு கப்ல. சரி என்ன பண்ண போற? இன்னொரு கப் பாயாசம் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட வயசு ஏன் சொல்லணும்? நீ யார்? உன் வயசு உங்கள்கிட்ட சொல்லணும். நீ ஆம்பளை நீ புதுசு நீ உங்கள்கிட்ட வயசு சொல்லின்னு இருக்க. ஆம்பளையானதான் வயசு சொல்லுவியா? நீ கேட்குறியா? அவன் கேட்பானா? நீ கேட்குறியா? அறிவு இல்லாத அறிவு இல்லாத நீ கேட்குறியா? ஒரு வயசை கேட்டதுக்கு இந்த அளவுக்கு டென்ஷன் ஆவாங்க. அவன் என்ன கேட்கறான்? வயசு கேட்கக்கூடாதா? சரி பாட்டி, கோவப்படாத. கேட்கல நான் கேட்க வேணாம்னு சொல்றேன். கோவப்படாத. இனிமே அவன்கிட்ட பேசணும். சரி பேசாத. சொட்ட பேட்டால அடிப்பேன். எனக்கு பேசுனீங்களா? சரி உன்னை இனிமேல் கேட்க மாட்டாங்க வயசு. சரியா? நல்லவங்க கிட்ட வாய் கொடுக்கணும். புள்ளைய விட்டு வாய் கொடுக்கூடாது. முட்டாளு 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 போதும். பாட்டி என்ன பாட்டி சாப்பிட்டியா? முட்டாளு சாப்பிட்டியா இல்லையா? டீச்சர் போய் பேசணும். எதுக்கு கோவப்படுற? இன்னும் போடாது அவருக்கு. இப்ப எதுக்கு கோவப்படுற சொல்லு. இன்னும் போடாது. சாப்பாடு போட மாட்டேன். சத்தியமா போறதுல நானே தான் போட்டு தின்றேன். நல்ல பொண்டாட்டி சாப்பிட்டுக்கலாம். வலிக்கு போகுது பாட்டியா? பொறுமையாடி வலிக்கு போகுது. சரியா பாட்டியா? என்ன நீ போ. நீ அவருக்கு ரொம்ப மூட்டை இருக்குது சில்லறை கொடுக்கும். சரி நான் போகிறேன். எப்போ நான் போகிறேன். எனக்கு ஒன்றுமே எங்கே போய் படுக்கிறது, எங்கே போகிறது, எப்படி போக போகிறேன், எங்கே போக போகிறேன், எனக்கு ஒன்றுமே கிட்ட தான் இருக்குது. எனக்கு மயிலில் யாருக்கு ஒன்று விடுவாங்க சொல்லு. ஊர் 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 என் மருமக இருக்கிறான். என் மருமக இருக்கிறான். இன்னொரு மருமக தம்பிக்கு ஃபோன் பண்றேன். நம்பருக்கு ஃபோன் பண்ணு. எப்போ ஆன் பண்ணுவீங்க? யாருனாங்க ஒரு மூணு சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னு சொல்லு பாட்டி, நான் இட்டு வரோம். வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. யாரோ சொல்லு, அவங்க இட்டு போறாங்களா? பேர் சொல்லு, ஊர் பேர் சொல்லு. கண்டிப்பா இட்டு போறேன். நீ எங்க இருக்க மட்டும் சொல்லு. 2-3 மைலுக்கு. அதான் எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம் தான் கிட்ட. பேர் ஊர் பேர் என்ன? கிட்ட. அந்த ஊர் பேரு கிட்ட. ஊர் பேர் என்ன? கிட்ட வர ஊர் இங்கே வந்து கிட்ட. சாப்பிட்டீங்களா? 2 மைல் இருக்கும். 2 மைல் கிட்ட தான் அந்த இடம். ஏரியா இங்க பாரு பாட்டியா, ஊர் பேர் சொல்லு. 2-3 கண்டிப்பா 2-2.5 மைல் இருக்கும். கிட்ட தான் சரி வா போலாம். எங்க போறது? வண்டியில உட்காந்து போ. வா இட்டு விடுறேன். வா எப்பனா போலாம். இப்போ வேணாம். இட்டுன்னு போய் விடு. நீ தானே சொன்ன. நீ தானே இட்டு போய் விடுன. போயிட்டு 10 நிமிஷம் அங்கே போயிருக்க மாட்டேங்குது. அதுதான் சொல்றேன், ஓடினே தான் இருக்குது பாட்டி. ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். என்னவா எங்கேயும் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றியான். ஏன் பை எடுத்து சுத்தினே இருக்கிறான். எங்க சுற்றுறான்? எங்க சுத்தின வந்ததுலேருந்து எங்க போய் சுத்தின? அவர் சொன்னாரு. யாரு? போனாரு சாமியாரு. எங்க போய் சுத்துறேன்? சரி பாட்டி, உனக்கு நீ இதே மாதிரி வீட்டுல பேசினா எப்படி உன்னை வச்சுன்னு இருப்பாங்க சொல்லு. நீ இதே மாதிரி வீட்டுல பேசியிருந்தா வீட்டுல உன்னை எப்படி வச்சுன்னு இருப்பாங்க? ஆட்டோல இட்டு வந்து விட்டு தான் போவாங்க. நீ இதே மாதிரி பேசுங்க. எல்லாரும் நியாயமா தான் பேசுறாங்க.
பேசாதீங்க. யார் நியாயம் இல்லாமல் பேசுகிறாங்க? நியாயமா 27 வயசுன்னு சொல்றிய நீ, இதெல்லாம் ஒரு நியாயமா உனக்கு? 27 28 தான் வயசுன்றிய ஒரு நியாயமா சொன்னியா ஃபர்ஸ்ட்? நியாயமா சொல்றதுலே உங்ககிட்ட ஏன் சொல்லுவேன்? உனக்கு என்ன தெரியுமா, என்னுடைய இஷ்டம். உனக்கு 90க்கு மேல ஆகும் வயசு. 200 கூட ஆகும். 90க்கு மேல வயசு ஆகும். 27 வயசுன்றிய எப்படி? இப்போ கேட்கறதுக்கு கொஞ்சம் மனசாட்சியே இருக்குதா எங்களுக்கு? என்னுடைய வயசு என் வயசு என்னவோ பார்த்து சொல்ல. என்ன வயசு ஆகுது உனக்கு? 75 80 90 கூட ஆகலை. 70 கண்டிப்பா 60 70 தான் சத்தியமா. ஆண்டவன் சாச்சா ஏழ்மலையும் சாச்சா கடவுள் சாச்சா 70 மேலே ஆகாது. 70 80 தான் ஒன்றும் ஆகலை ஒன்றும். சரியே, இந்த ஊர் திருவண்ணாமலை. இந்த ஊர் இப்போ நீ இருக்கிற இடம் திருவண்ணாமலை, ஓகேவா? தெரியும். இது தெரியுமா? நீ இருக்கிற ஊர் திருவண்ணாமலை. நீ எங்கேருந்து வந்த? குடியிலிருந்து வந்தேன். கடைசி வரைக்கும் உன்னுடைய ஊர் பேரை வாங்க முடியல என்னால். நீ ஒன்றும் வாங்க தேவையில்ல. பாட்டியா, ஆதார் கார்டு வச்சுக்கிறியா? உங்கள்கிட்ட நான் போய் பேசுவாங்க. என்னத்துக்கு போய் பேசுவாங்க? திரும்ப பேசுறேன். இல்லை, அது என்ன ஊருன்னு தெரிஞ்சாதானே. இப்போ ஒன்றும் இல்லை சாமி, இப்போ இந்த பாட்டி வந்து நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல இட்டு போய் பார்த்துக்கிறோம் வச்சுக்கோங்க. திடீர்னு அவங்க சொந்தக்காரங்க வந்து என் வயசு நீ என்ன வயசு எல்லாம் கேட்க தேவையில்ல. நீ யாரு என்ன வயசு கேட்க? திடீர்னு அவங்க நீங்க சொந்தக்காரங்க ஆம்பளையானே நீ என் வயசு ஏன் கேட்கல? உன்னை கேட்கல. அங்கே பேசிங்கிறேன். எதுவும் பேசாது. நீ பேசாது. அங்கே பேசிக்கிறேன். இப்போ இந்த பாட்டி வந்து சப்போஸ் நம்ம எங்கன்னா ஒரு வீடு பார்த்து எதோ விட்றோன்னா, சப்போஸ் ஏதோ ஒன்று சின்னதாக ஏதோ ஒன்று ஆச்சுன்னா திடீர்னு அவங்க சொந்தக்காரங்க இது யார் என்ன ஊர் என்ன எதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம டேக் கேர் பண்ணுறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும். இல்லை அவங்க திடீர்னு வருவாங்க. இப்போ திடீர்னு அவங்க சொந்தக்காரங்க வந்து எங்கள் அம்மாவை நீ என்ன பண்ண போனா வந்துன்னு கேட்டான். இப்போ இதுவாக பையத்துன்னு போகுது, பையத்துன்னு வருது, சாப்பிட்றதுக்கு வருது, போதும் வீடியோ எடுக்கிறோம், போகிறோம் வரோம். சப்போஸ் நம்ம எதனா பார்த்துக்கிறதுக்கு எதனா ஒரு முயற்சி பண்ணோன்னா நாளைக்கு சப்போஸ் எதனா ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா சாவித்திரி பாட்டிக்கு 95 வயசு 96 வயசு அந்த பாட்டி செத்து. அந்த பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டு கேட்குறேன். ஹாஸ்பிட்டலில் அந்த பாட்டி செத்துடுச்சின்னு சொல்கிறாங்க. செத்து போச்சு சொல்கிறாங்க. அதுக்கே நீ என்ன பண்ண 95 வயசு பாட்டின்னு கேட்குறான். அதை செஞ்சு 70 மேலே கிடையாது எனக்கு. நீ சொன்னா கூட 70 மேலே எனக்கு மூச்சு கிடையாது. பாட்டி உனக்கு 25 வயசு தான் ஆகுது. 25 தான் ஆகுது. 25 ஆகல. நேரத்துக்கு 25 தான் போட்டுக்குது. யாரு நான் என்ன எழுது அப்பா என்ன பேசியிருப்பேன். 75 மேலே கிடையாது எனக்கு. 25 தான் 75 மேலே எனக்கு வயசு கிடையாது. ஆமாம், ஆகாது. அதுக்கு மேலேயும் ஆகாது. 75 தான். ஏன் ஆகாது சொல்லு. 75 மேலே ஆகுது. இதை விட இப்போ உனக்கு என்ன வயசு ஆகுது? 80 போகுது. 80. சந்தோஷம். இப்போ ஒன்று கேட்குறேன். அதுதான் சமயம். இப்போ இந்த பாட்டியை நம்ம டேக் கேர் பண்ணுறோன்னா நாளைக்கு எதனா ஒரு பெரிய இஷ்யூனா கண்டிப்பாக இப்போ எனக்கு இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தைரியமாக அதுக்கடுத்து என்ன ஊர் இவங்க என்ன தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தைரியமாக நம்ம எந்த முடிவு வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கண்டுபிடிச்சதில் என் பிள்ளைக்காரங்க என் வயசை கண்டுபிடிச்சி எந்த ஊரில் இருக்கா? என் பிள்ளை கேட்குறாங்க பாரு, என்ன ஊரில் இருக்கிறாங்க புள்ளன்னு. புள்ள எந்த ஊரில் இருக்குது? எங்கள் ஊர் இந்த ஊர் தான். எந்த ஊர்? இந்த ஊர். இந்த ஊர் எங்கள் ஊர் இந்த ஊர் தான். இந்த ஊரில் தான் பிறந்தேன். இந்த ஊரில் தான் வாழ்ந்தேன். இந்த ஊரில் தான் புள்ள பத்தேன் கடவுள் சாச்சா ஆண்டவன் சாச்சா ஏழுமலையான் சாச்சா இந்த ஊரில் தான் புள்ளியா. கடைசி வரைக்கும் ஏழுமலையான்றிய தவிர அண்ணாமலையான்னு சொல்ல மாட்டேன் நீ. அதுலேருந்தே எனக்கு நீ இந்த ஊர்லேருந்து தெரியுது. கடைசி வரைக்கும் ஏழுமலையான் தான் சொல்றே தவிர அண்ணாமலையான் சாச்சான்னு உங்க 10 நாளாக வாயிலேருந்து வரல. அதுலேருந்தே தெரிஞ்சு நீ திருவண்ணாமலை கிடையாதுன்னு. நீ ஆந்திரா பக்கம் தான் எதுவும் நினைக்கிறேன். எனக்கு நீ என்ன சொன்னாலும் எனக்கு 75 70 மேலே கிடையவே கிடையாது. நீ யாரு சொன்னாலும் கடவுள் சாச்சா ஏழுமலை சாச்சா 70 ஆமாம்மா நீதான் 70 மேலே கிடையாது. 80 மேலே கிடையாது. அதுக்கு மேலே சொன்னீங்கன்னா தப்பு. அதுக்கு மேலே 90 மேலே கிடையாதுன்னு இந்த மாதிரி பாட்டி. இல்லை இப்போ நான் உன்னை எதுவும் கேட்கல பாட்டியே. உனக்கு 50 தான் ஆகுது வயசு. 50 உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 75 80 சரி 80 கூட இல்லை. 75 80 சரி 75 சரி 80 ஏதோ ஒன்று. உன் வயசு என்ன ஆச்சு? 14. என் வயசு கேட்கலையா? என் வயசு கேள. என் வயசு எவ்வளோன்னு கேள. உன் வயசு 70 13. என் வயசு 13.
என்னன்னா இருங்க வயசானா இருங்க நீங்கள் சும்மானா இருங்க சும்மா காலியானா இருங்க நீங்கள் பின்னே இருங்க சரி, நீ உட்காந்து. வயசு கேட்காதீங்க. உன் வயசு யாரும் கேட்கல. நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன். என்ன திரும்ப கேட்குறேன்? எனக்கு 75 80க்கு மேலே நீ காரணம் போட்ட கூட எனக்கு கிடையாது. காரணம் போட்ட கூட இப்போ கூட இருக்குது. இது இருக்குது எனக்கு. சாமி 75 80க்கு மேலே அதான் அதிகம். 80ன்னாவே அதிகம். அவர் போயிட்டார். அவரு மீனா அவர் நாலுலேருந்து அவர் 80 நீங்கள் 2 பேரும் எடுத்துங்க. சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க பாட்டி. நீ சாப்பிட்டியா பாட்டி? பாட்டி நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். எப்போ சாப்பிட்ட? இங்கே தான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன். சரி சரி பாட்டி சாப்பிட்டேன்னா சரி. சாப்பிட்டேன். பின்ன விடு. பாயசம் குடிச்சியா? நல்லா இருந்துச்சா? எல்லாம் சரி சரிப்பா நான் போகிறேன். போயிட்டு வா பாட்டி. கை கொடு. ஓகே பாய். பின்ன ஏமாத்துறது போது ஏமாத்துறது. கை குத்து போயிட்டு வான்னு சொன்னா ஏமாத்துறேன்னா? ஏமாத்துறது கையை குத்துதான் ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஏமாத்துறது மாதிரி என்ன ஏமாத்தினவனா? கை கொடுன்னு சொன்னது ஏமாத்துறதா? கை பூச்சி இத்தனை உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்லையா? சரி நான் வர்றேன்பா. போயிட்டு அது பாயசம் சாப்பிட்டுச்சு. போயிட்டு வா போயிட்டு வா. இப்படியே போ. இந்த பக்கம் வழிக்குதா? இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இருக்குது. வா இந்த பக்கம் இருக்குது. வா அதுவும் நாடு இந்த பக்கம் தான். இட்டு போறீங்களா? இந்த பக்கமே போ. இட்டு போ. அப்படியே கை பிடிச்சிட்டு போங்க. போ போ. கை பிடிச்ச பிடிக்கிறது. பாய் பாய் சொல்லிட்டு போ. பாய். இந்த பக்கமும் வழி இருக்குது. இந்த பக்கமும் வழி இருக்குது. சரிதானா? இந்த பக்கமும் தானே இருக்குது. எப்படி வேற இப்படியா? இப்போ போகலாம். சாயங்காலம் போகலாம். சாயந்தரமா போவாங்க. அப்படியே போகும்போது கீழே விழுந்துரு போகுது. இட்டு போங்க. சாயங்காலம் போகலாம். ஏமா வரேன்டா. ஏமா போயிட்டாங்க பாட்டி. எதுக்கு சிரிக்கிற இப்படி? எதுக்கு இப்படி சிரிக்கிற? பேசலாம் ஜாலியா பேசுறாரு. மறுபடியும் பேசலாம் கூட. சரி சரி சரி. பேசினா கூட என் மேலே தான் இருக்குது அவனுக்கு. அது என்னன்னே தெரியல எனக்கு தான். ஏன் பாட்டிய பேசினா கூட என் மேலே தான் இருக்குது. என்னன்றிய? சின்னதுலேருந்து அம்மா வயசுலேருந்து பேசினே கேட்டேன். சின்ன வயசுல இருந்து பேசிக்கிறியா? ஏன் கிட்டியா? ஏமா எந்த வயசாக இருந்தாலும் எப்படி பேசினே தானே கேட்டேன். பேசாத விட்டு நான் இங்கே 2 வருஷமா இல்லை. 2 வருஷமா இருக்கிறியா? சந்தோஷம். ஆனால் எத்தனை வருஷம் பேசுறேன்னா கவனம் இல்லை. சரி சரி. இல்லை பாட்டி 6 வருஷமா பேசினுக்கிற. இல்லை 2 வருஷம் தான். சரி சரி 2 வருஷம். 6 வருஷம் இல்லை பொய்யெல்லாம் பேச. சரி சரி 2 வருஷம் தான். நான் பொய்யே பேச மாட்டேன். 2 வருஷம் தான். இதுதான் எப்போ பார்த்தாலும் இதை பார்ப்பேன். அவ்வளோ. எப்பயா பாப்பியா? என்ன? ஆமாம் எப்போ பார்த்தாலும் பார்ப்பேன். எப்போ பார்த்தாலும் பாப்பியா? எனக்கு தான் புரியல எப்போ பார்த்தேன்னு. ஏன் புரியாது? சரி சரி பத்திரம் போயிட்டு வா போ. அந்த சாமி கூட்டம் போறாரு பாரு. இப்போ நீங்கள் 4 பேர்ல இருந்தால் தெரியாதா? 4 பேர்ல நான் இங்கே இருந்தால் தெரியாதான்னு அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நீங்க என்னை மட்டும் இந்த கேள்விங்கெல்லாம் எப்படி என்ன மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல. நல்லா கேள்விங்க மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி அமகலம் பண்ணுறீங்க. என்ன திட்டுறதுக்குனே எங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து வரீங்களா தெரியல. சாவித்திரி மாதிரி. ஏன் இவரா? சும்மா திட்டினியா? சும்மா திட்டினியா? விளையாட்டு திட்டினியா? சரி 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 நான் கோச்சிக்கல. சரி சரி நான் கோச்சிக்கல. மாட்டார் பாட்டி. நீ கவலைப்படாத. டீ சாப்பிடு போய். வச்சுக்கோ. டீ சாப்பிடு. முந்தானில முடிஞ்சு வச்சுக்கோ. ஏன் டீ குடிப்பேன். டீ குடிப்பேன். என்ன டீ குடி எதனா வாங்கி சாப்பிடு. அண்ணாடி டீ குடிச்சின்னு தான் கேட்கலாம். சரி இதுக்கும் டீ குடிக்கிறதுக்கு வச்சுக்கோ. அண்ணாடி விட மாட்டேன்றாங்க அங்கே கூட. சரி சரி குடி வாங்கி குடின்றாங்க. சரி 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 பத்திரமா வச்சுக்கோ. 2 டீக்கு மேலே குடிக்க மாட்டேங்கிறாங்க. சரி 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 இப்போ எங்கள் ஆளுங்களை பார்க்குறியா? நான் பார்த்துட்டு இப்போ தான் போய் பார்க்குறேன் நான். நான் இப்போ போய் பார்க்குறேன். எங்கள் பொண்ணு எங்கே இருக்கிறான்னு சொல்லு. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நாளைக்கு வருவல்ல அட்ரஸ் கண்டுபிடிச்சி வைக்கிறேன். இன்னைக்கு சொல்ல மாட்டியா? இன்னைக்கு எங்கே இருக்கிற? இன்னைக்கு திங்கக்கிழமை சொல்லக்கூடாது. நாளைக்கு சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை சொல்லலாம். எங்கே இருக்கிறான்னு தெரியாது என் பிள்ளை. நான் கேட்டு சொல்கிறேன் பாட்டி நாளைக்கு. சரியா? எனக்கு தெரியல. கண்ணு தெரியலையா?
கண் தெரியல, கண் தெரியுது. என் பிள்ளை எங்கிட்டு தெரியல. என் பிள்ளை சரி நான் கண்டுபிடிக்கலாம். நான் அதுக்காக தான் ஊர் பேர் கேட்டுக்கிறேன். ஊர் பேருங்க நீ போய் பார்க்க மாட்டேன். சரி நான் போய் பார்க்குறேன். போ பார்க்க மாட்டேன். நாங்கள் போய் பார்க்குறோம் பாட்டி. தேடுறோம் நாளைக்கு பார்க்கலாம். அந்த பக்கம் என்ன வந்துட்டு இருப்பாங்க. வீட்டில் தான் இருப்பாங்க. உள்ள இருப்பாங்க. நான் போய் பார்க்குறேன். உள்ள ரூமுக்கு இருக்குப்பா. ரூம் உள்ளுக்கு இருக்குப்பா. நீ தான் வரமாட்டீங்க. நான் வரேன். நீ இப்போ வரேன், கொஞ்ச நேரத்தில் வரேன். சரியா? நான் தான் போடுறேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஓட்டலாம். இப்போ நீ எங்கே போகிற? நான் அங்கே போய் உட்காந்து போகிறேன். சரி, உனக்கு நாங்கள் இல்லையா? நீ டெய்லி என்னை தேடி வரியா? எதுக்காக தேடி வர? போய் வரலான்னு தான். அப்போ நாங்கள் இருக்கிறோம்ல, அப்புறம் என்ன இருந்தாலும் அது என் பிள்ளை காணும். உன் பிள்ளைய சீக்கிரமாக கண்டுபிடிச்சி தரேன். கண்டுபிடிக்க மாட்டேன். வா இங்கே வா. இந்த காசெல்லாம் அதில் போடு. அன்னதானத்துக்கு காசு இது. இதில் போடு. வா அது போட்டா போடு. இதில் போடு. கோவிந்தா போடு நல்லா போடு. இரு நான் திறந்து விட்றேன். இந்தா அது நீ கையில் வச்சு இது போடு. அப்படியே போடு. சொல்லி கூப்பிடு. போட்டியா? இந்தா இல்லை இதையும் போடு. சில்லறை காசையும் போடு. இந்தா குடும்பம் நல்லா இருக்கணும். என் பிள்ளை நல்லா இருக்கணும். பசங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்கள் சரி பண்ணுவோம். அதில் கோவிந்தா ஜெயமலையா ஆண்டவா கோவிந்தா நாராயணா நீ தான் துணை இருக்கணும். ஆமாம் அவங்க தான் துணை இருக்கணும் உங்களுக்கு. சரி பாட்டி, கண்டிப்பாக துணை இருப்பாங்க. கண்டிப்பாக துணை இருக்கணும். சரிம்மா நான் போச்சா? போய் பத்திரமா போயிட்டு வா. இந்த பக்கம் இருக்கு வழி. இந்த பக்கம் சேர்ந்துட்டீங்க. வா சரி பார்த்து வா. எந்த வழியா போகலாம் போ. சரி போகலாம் வா. எப்பா சரி போ. செருப்பு போட்டுக்கினியா? செருப்பு இருக்குதா உனக்கு? செருப்பு வேணுமா? யாரும் ஏற்றினாங்க. நாளைக்கு செருப்பு ஒன்று எடுத்துன்னு வந்துடும் கூட.
நதியடில்